ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் இந்த பாஸ்தா செய்கிற வீடியோ போட்டிருந்தேன். முன்னாடி அன்றைக்கி ஒரு நாள் போட்டிருந்தேன். அது எப்படின்னா, சும்மா அந்த யூடியூப்பில் பார்த்துட்டு வேக வச்சு அது மாதிரி செய்கிற மாதிரி போட்டிருந்தேன். சரி, குக்கரில் செஞ்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அது மாதிரி செஞ்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் நான் செஞ்சேன். ஆனால் கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் உரப்பு கூட இல்லை. இந்த மிளகாத்தூள் உரைக்கிற மிளகாத்தூள், அதனால் கொஞ்சம் உரப்பாக இருந்துச்சு. நீங்கள் என்னென்னா காஷ்மீரி சேர்த்துக்கோங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன். அந்த பெரிய வெங்காயம் ஒன்று நல்ல நிறையாவே போட்டு தான் அது செஞ்சேன். 2 பச்சை மிளகா வெட்டியிருந்தேன். அதெல்லாம் நல்லா வாடினதுக்கப்புறம் 3 தக்காளி வெட்டி வச்சுருந்தேன். ஏன்னா இதுக்கு தக்காளி அடிச்சுட்டு தான் போடுவாங்க, சாஸ் மாதிரி ஊற்றுவாங்க. நான் என்ன பண்ணேன், குக்கரில் வைக்கிறதுனால 3 தக்காளி நல்லா வெட்டிட்டு நல்லா இதிலே அப்படியே சேர்த்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வாடிட்டு, குக்கரில் வைக்கிறனால அதிகம் வாடணுங்கிறது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் செம்மையாக வாடினாலே போதும். அது வாடினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அடித்து வச்சுட்டு, நல்லா இது வாடி கொஞ்சம் நேரம் வர்ற டைமில் என்ன பண்ணணும்னா கருவேப்பிலையும் மல்லி இலையும் போடுறோம். இது வாடி இருந்தோடனே கருவேப்பிலை கொஞ்சம், மல்லியில் கொஞ்சம் போடுறோம். இது போட்டு நல்லா வாடினதுக்கப்புறம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வாடினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் தான் போட்டேன். அதுவே பயங்கர உரப்பாக இருந்துச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். கரம் மசாலா அது போட்டு, கரம் மசாலா இதெல்லாம் போட்டு கிண்டி வாடினதுக்கப்புறம் இந்த பாஸ்தா தான் செஞ்சுருக்கேன் பாருங்கள். 100 கிராம் வரும் பாஸ்தா, 100 கிராம் 150 கிராம் வரும். அது போட்டு நல்லா கிண்டதுக்கப்புறம் இதே அளவு அந்த பாஸ்தா எவ்வளோ இருக்கோ அதோட ஓரளவு கொஞ்சம் மேலே தண்ணி கூடுதல் இருக்கணும், இருந்தால் தான் கரெக்டாக சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் இது பண்ணி சரி பண்ணதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணுன்னா 3 முட்டை எடுத்து வச்சுருந்தேன். இந்த 3 முட்டையும் அது மேலே உடஞ்சி கலங்கி போயிடாமல் ஊற்றணும். குக்கரில் விசில் வந்தால் கலங்கி முட்டை உடஞ்சி போயிடுமெல்லாம் கிடையாது. அப்படியே 3 முட்டையும் அப்படியே கிடந்துச்சு. செஞ்சு பாருங்கள் எல்லோரும், சூப்பராக இருந்துச்சு. உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. நான் செஞ்சு பார்த்தேன். நான் அதுக்கு முன்னாடி இந்த பாஸ்தா சாப்பிட்டதில்லை. கண்டிப்பாக நான் செஞ்சு உண்மையாகவே சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் வேணும் எனக்கு. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.